செய்வனை வச்சிடலாம், பில்லி வச்சிடலாம், சூனி வச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற கடினமான வேலைங்க அதிகம். மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மாந்திரிகங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். ஒருத்தர் குடும்பத்தை நீ கெடுக்கணும்னு நினைச்சு பிளாக் மேஜிக் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொருத்தர் அதை கியூர் பண்ணும்போது ரிட்டர்ன் அங்க வரும். ஒருத்தருக்கு பில்லியோ சூனியமோ மட்டும் ஈஸியா வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணின பூர்வா புண்ணிய கர்மாவினா அங்க வந்து நிற்கும். எல்லாருக்கும் பில்லி சூனிய ஏவல் செய்வனை வந்து உடனே பழிச்சிடாது. இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற பில்லி சூனிய ஏவலையும் எடுத்துட முடியாது. பெரும்பாலும் மாந்திரிகத்துல நல்ல காரியங்கள் எளிதா முடிய வாய்ப்பு இருக்கு. கடுமையான கெட்ட காரியங்கள் பண்றது கொஞ்சம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல, முடியும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் சார். நல்லா இருக்கு. இந்த மாந்திரிகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அது ஒரு பய உணர்வு வந்து இருக்கும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க, மாந்திரிகம்ன்றது எல்லாராலும் பயப்பட வேண்டியதான்? மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மாந்திரிகங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். மாந்திரிகம் எதை வச்சு பண்ணப்படுது? தெய்வத்தை வச்சு தான் பண்ணப்படுது. ஒரு கெட்ட சக்தியை வச்செல்லாம் பண்ணப்படலை. இந்த மாந்திரிகம் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 18 சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் இந்த பிளாக் மேஜிக். அதில் ஒயிட் மேஜிக்கும் இருக்குது, பிளாக் மேஜிக்கும் இருக்குது. ஒயிட் மேஜிக்குங்கிறது வந்து தியானம் பண்ணுறது, ஆத்ம தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அது ஒயிட் பிளாக் மேஜிக்கில் வரும். பிளாக் மேஜிக்குங்கிறது அதிர்வனம். அதிர்வனம்னா இருட்டு, பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். இருட்டு அறைக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் அதிர்வனம். இந்த பிளாக் மேஜிக்கு நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு பழங்களையும் வெட்டலாம், ஆடு மாடையும் வெட்டலாம், ஆளையும் வெட்டலாம். கத்தி யார் கையில இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக்கு யார் கையில இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நல்லது செய்யறதும் கெடுதல் செய்யறதும் யார் கையில இருக்கு, யாரு அதை கத்துக்கிறா, யாரு எதுக்காக கத்துக்கிறாங்கிறதாக இருக்கு. இந்த பிளாக் மேஜிக் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, சகுனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தாயம் உருட்டியே சொல்லுவார். மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு, மகாபாரதம் படித்தவங்களுக்கு புரியும் சகுனியோட விஷயம். அந்த தாயம் தான் நாளடைவில் சோவியா மாறுனுச்சு. அந்த தாயம் எதுக்காக உருட்டப்பட்டுச்சுன்னா, அந்த மகாபாரதத்தினுடைய யுத்தம் எந்த அளவுக்கு போகுது, தர்மனை எப்படி வெல்லணும், சூட்சுமத்தை கையாளுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் அந்த தாயம். அதை சகுனி உருட்டுவார். இப்போ மாந்திரிகர் சோவி உருட்டுறாங்க. அன்னைக்கு தாயத்தை உருட்டி அந்த மகாபாரதத்தையே முடிச்சாங்க. இன்னைக்கு சோவியை உருட்டி சில நல்ல காரியங்கள் பண்றது உண்டு, கெட்ட காரியங்களும் பண்றது உண்டு. அதுக்கு உதாரணத்துக்கு அந்த கத்தி தான். கத்தி யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை அமையும். ஆனா நம்ம மாந்திரிகத்தை பார்த்து யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இப்போ மாந்திரிகம்ன்றது வந்து நீங்க சொன்னீங்க பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு. இப்போ நிறைய ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க, கடவுளை வழிபடுவாங்க, அவங்க ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. இப்போ இது எப்படி நீங்க உங்களுக்கு லேர்னிங்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்க மாந்திரிகத்தை? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இது சொல்லி கொடுத்தார்? எனக்கு குரு. மாந்திரிகத்துல வந்து பல குரு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இப்ப மாந்திரிகத்துல வந்து வாராகி இருக்காங்க, பிரத்யங்கரா இருக்காங்க, யக்ஷினி இருக்காங்க, குட்டிச்சாத்தான் இருக்கு, கைகருப்பு இருக்கு, வேதாளம் இருக்கு, மோகினி இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த மாந்திரிகத்தை வந்து இதை வாக்கியம் பேசுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டுபா குரு 2026 வந்துருச்சு, இன்னும் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்குதான் சரியான நெத்தியடி கொடுத்தாங்கல்ல காந்தாரா படம். பார்ட் 1, பார்ட் 2 மிகப்பெரிய உலக சாதனை படைச்சிச்சு, வசூல் சாதனை படைச்சிச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த காந்தாராவனுடைய கரு எதுன்னு கேட்டீங்கன்னா தேவாங்க. காந்தாராவுல என்ன சொன்னாங்க? குலதெய்வம்னா என்ன, இஷ்ட தெய்வம்னா என்ன, தேவாங்கன்னா என்ன, சூனியக்கார கிழவினா என்ன, இந்த கதைக்கு இவ்வளவு பெரிய வசூல் படைச்சிச்சு இல்லைங்க, மிகப்பெரிய சாதனை படைச்சில. பார்ட் 1, பார்ட் 2 காந்தாரா பார்த்தவங்க வந்து இப்ப பிளாக் மேஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. பிளாக் மேஜிக் அதுல தத்துருவமா காமிச்சாங்கல்ல. குலதெய்வம்னா என்ன, இஷ்ட தெய்வம்னா என்ன, தேவாங்க எதுக்கு பயன்படுத்தப்படுது, சூனியம் எப்படி வைக்கப்படுது, முடி எதுக்காக தேவைப்படுது, நகம் எதுக்காக தேவைப்படுது, துணி எதுக்காக தேவைப்படுது, காலடி மண் எதுக்காக தேவைப்படுது, அது ஒன்றும் அப்பாட்டமா சொல்லப்பட்ட விஷயம் இல்லையே. 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 18 சித்தர்களால் தயார் செய்யப்பட்டு அது மறைமுகமா இருந்த விஷயத்த காந்தாரு பார்ட் 1, பார்ட் 2 அதை தான் காமிச்சாங்க. அந்த படம் தோல்வி அடையலை, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிச்சு. அந்த படத்தினுடைய கருவே பிளாக் மேஜிக் தான், மாந்திரிகம் தான். காந்தார படம் பார்த்தவங்களுக்கு 2026 பிளாக் மேஜிக் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா. சரிங்களா? அதுல சூனியக்கார கிழவி தானே அந்த கதையினுடைய நாயகிய. பார்த்துருக்கீங்களா என்ன? எவ்வளவு தேவாங்க கூட்டம் கூட்டமா காட்டினாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம், மாந்திரிகத்துக்கு தேவாங்க தேவை, சாதாரண கண்ணால கடவுளை பார்க்க முடியாது, தேவாங்கோட கண்ணீர் இருந்தாதான் கடவுளை பார்க்க முடியும்னு அந்த படத்துல கூட்டம் கூட்டமா காமிச்சிருப்பாங்க. காந்தாரா ஒண்ணு போதுமே,
பிளாக் மேஜிக் இருக்குன்னு ஆதாரமா நிரூபிக்கிறதுக்கு. எஸ். இப்போ பிளாக் மேஜிக் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல எல்லாருமே அந்த பேஸா ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லார் வீட்லயும் எல்லாராலையும் நம்பப்படுறது என்ன அப்படின்னா, கண் திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உனக்கு வந்து கண் திஷ்டி ஆயிடுச்சு, நான் ஒரு நல்ல வீடு வாங்கினாங்கன்னா கண் திஷ்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து திஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்றாங்க. இங்க இருந்தா நான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம பேசலாமா? என்ன அது? எதனால அந்த கண் திஷ்டி உருவாகுது? கண் திருஷ்டி ஒருத்தர் பார்க்கறத வச்சுதான். அதாவது இப்ப சில பேர் வீட்டுல வந்து வாழ்க வளமுடன் எழுதி வச்சிருப்பாங்க. எதுக்காக அதை எழுதுறாங்க? போறவங்க வரலாம் உள் மனசுல படிச்சாலும் சரி, இல்ல வெளிப்படையா வாழ்க வளமுடன் படிச்சாலும் சரி, அதனுடைய அந்த புண்ணியம் அவங்க வாழ்த்துற மாதிரி ஆகும். ஸ்வஸ்திக் சிம்பிள் வைப்பாங்க, யானை சிம்பிள் வைப்பாங்க, படிகாரங்கள்ல கட்டி விடுவாங்க. அப்ப கண் திருஷ்டிக்கு அதிகமான பவர் இருக்கு. கண்ணால பாக்குறது. கண்ணாலே எப்பா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு நகைச்சுவையா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் எதை பார்த்து இப்படி இருக்குன்னு சொன்னாலும் உடனே அது போயிடும். சரிங்களா? ஒரு முருங்கை மரம் இருக்கு. அந்த முருங்கை மரத்துல நூத்துக்கணக்கான காய்கள் இருக்கு. இவர் பார்த்து இந்த மரத்துல இவ்வளவு காய் இருக்குன்னு சொன்னா உடனே அந்த மரம் ஒடிஞ்சு கீழே விழுந்துரும். ஒரு மாங்காய் மரத்தை பார்த்து சொன்னாருன்னா அந்த மாங்காய் மரம் அப்படியா, அந்த தேங்காய் மரத்தை பார்த்து சொன்னாருன்னா அந்த மாதிரி ஆயிடும். அப்ப இவர் எதை பார்த்து சொன்னாலும் இப்படி ஆயிடுதுன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய வயல்ல நிறைய புல்கள் இருந்திருக்கு. அங்கேக்கு அங்க கொஞ்சம் கொஞ்சம் பயிர் இருந்திருக்கு. இப்ப இவரை கூட்டுட்டு போய் அங்க நம்ம நிறுத்தினோம்னா, இங்க பாரு எவ்வளவு புல்லு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த புல்லு பூரா காலி ஆயிடும், இந்த பயிரெல்லாம் தப்பிச்சிடும்னு சொல்லி அவரை கூட்டுட்டு போயிருக்காங்க. அவர் அங்க போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு புல்லுகளிலையும் 1-2 பயிர் இருக்கேன்னு சொல்லி அந்த பயிர் போயிடுச்சு. இருந்த 1-2 போயிடுச்சு. சரியா? அப்ப கண் திருஷ்டிக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. ஒருத்தரை பார்த்து இப்படி பிரம்மாண்டம், அது எல்லாரு கண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்ப கண்ணுலயே உங்களுக்கு பல வகைகள் இருக்கு. பூனை கண்ணு இருக்கு, பார்த்திருக்கீங்களா? சில பேருக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும், சில பேருக்கு சிவப்பு கலர் இருக்கு, சிவப்பு பேருக்கு கண்ணுலயே பல பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அவங்க மனசார அவங்க என்ன ஆழ் மனசுல இருந்து நினைச்சு பாக்குறாங்களோ, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு, இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, ஒருத்தர் 2 பேர் 3 4 பேர் நினைக்கும் போது இது பிரளயமா மாறும், சக்தியா மாறும். புரியுதுங்களா? அது தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 2வது என்ன சொல்லுவாங்கன்னா, கல்லடியில பட்டாலும் கண்ணடியில படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி வந்து பிளாக் மேஜிக்கை விட ஒரு படி அதிகம்னு தான் சொல்லணும். கண் திருஷ்டி ஒருத்தரை காலியே பண்ணிடும். இப்போ நீங்க காலி பண்ணின்னு சொல்லிட்டீங்க. இது ஒரு பய உணர்வு உண்டாக்குது. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம், மேல வரோம். அதுல கண் திருஷ்டி படுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, இதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்ப நிறைய வந்திருக்கு. முள் செடிகள் வந்திருக்கு, அது வளர்க்கலாம். கத்தாழை வளர்க்கலாம். எலுமிச்சம்பழம் 4ஆ கட் பண்ணி கற்பூரம் ஏற்றி அது பண்ணலாம். நிறைய திஷ்டி பொம்மைங்க விற்கிது, அதை பண்ணலாம். எந்திரங்கள் பண்ணலாம், ஸ்படிகம் கட்டி விடலாம். இப்படி கண்திருஷ்டியை கண்திருஷ்டி வந்து வராமல் இருக்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு நிறைய இப்போ பொருட்கள் இருக்கு. அது மாதிரி மாந்திரிகர்கிட்ட போனீங்கன்னா எந்திரம் கொடுப்பாங்க, குடுவை கொடுப்பாங்க, தாய்த்து கொடுப்பாங்க, கயிறு கொடுப்பாங்க. அந்த பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் மெடிசன் வந்தாலும், என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும், நோய் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? ஆனா நோயிலிருந்து விடுபடலாம். அந்த மாதிரி என்னதான் விஷயங்கள் வந்தாலும் நீங்க கண் திருஷ்டியிலிருந்து அதை டோட்டலா கண் திருஷ்டியை இல்லாம பண்ணிட முடியாது. கண் திருஷ்டி தாக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கலாம். அதுக்கான பொருள்கள் இருக்கு. ஒரு நோய் வந்துருச்சு, அதை நம்ம குணப்படுத்துறதுக்கோ இல்லை அதை தடுக்கிறதுக்கோ அதை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கோ விஷயங்கள் இருக்கா என்ன? அந்த மாதிரி தான் கண் திருஷ்டி வந்துருச்சு, பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் அந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடுத்துக்கிறதுக்கும் நிறைய மாற்று ஏற்பாடுகள் இருக்கு. முள் செடி வளர்க்குறது, கத்தாழை வளர்க்குறது, இப்படி பல பொருட்கள் இருக்கு. அதை வாங்கி பயன்படுத்தினா கண் திருஷ்டியிலேருந்து நீங்க தப்பிக்கலாம். ஓகே. நீங்க சொன்னீங்க கண் திருஷ்டி விட, அதாவது பிளாக் மேஜிக் விட கண் திருஷ்டி ரொம்ப கொடூரமானதுன்னு நீங்க சொன்னீங்க. கண் திருஷ்டி பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப பிளாக் மேஜிக்ன்ற போது என்னென்னலாம் இருக்கு இந்த பிளாக் மேஜிக்ல? பிளாக் மேஜிக் 8 வகைப்படும். பிளாக் மேஜிக் அதர்வனங்கிறது 8 வகையான கலைகள் இருக்கு. வசியம், வேதனம், உச்சாடனம், ஸ்தம்பனம், மோகனம், வித்யோகனம், மாராணம்னு சொல்லி அதுல 8 வகையான கலைகள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித மாதிரி வரும். இப்ப செய்வன, பில்லி, சூனியம், ஏவல்னு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி செய்வனங்கிறது வந்து ஒரு குடும்பத்தை நாசம் பண்றது, சூனியங்கிறது ஒருத்தரை ஜீரோவாக்குறது, மாறானன்றது வந்து பல வகையில அதை குறிக்கும். விபத்துகளை கொடுக்கறது, கண்டத்தை கொடுக்கறது, ஒரு ஆளே இறந்து போறது, அந்த மாதிரி கொடுக்கும். ஸ்தம்பனங்கிறது முடக்கம், மோகனங்கிறது வேற மாதிரி. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்தாறு போல அதுல இருக்கிற சப்செட் எடுத்து பண்ணுவாங்க. கணவன் மனைவி பிரச்சனையா வசியம் பண்ணுவாங்க, இல்லை வேற மாதிரி ஏதாவது முடக்கணுமா அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுவாங்க, இல்லை பிரச்சனை இருக்கிறவங்களை கியூர் பண்ணணுமா அதுக்கு தகுந்தாற் போல பண்ணுவாங்க. பொருள்கள் மாறும், படையல்கள் மாறும், மந்திரங்கள் மாறும், நேரம் மாறும், கிழமை மாறும், ஆசனம் மாறும், திசைகள் மாறும். பிரச்சனைக்கு தகுந்தாற் போல கையாளுவாங்க. இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னா இந்த நோய்க்கு மட்டும்தான் பார்க்குறவங்களும் தனியா இருக்காங்க. இப்போ எம்பிபிஎஸ் பொது டாக்டர் இருக்கிறவர் எல்லாத்துக்கும் பார்ப்பாரு. ஒரு காதுல பிரச்சனையா பார்ப்பாரு, நெஞ்சில பிரச்சனையா பார்ப்பாரு, கையில பிரச்சனையா பார்ப்பாரு, மூக்குல பிரச்சனையா பார்ப்பாரு. டாக்டர் ஒண்ணுதான், பல நோய்களுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி மாந்திரிகர் ஒருத்தர் தான். என்ன மாதிரி பிரச்சனைக்கு போறீங்கிறதுக்கு தகுந்தாறு போல. அது எல்லாராலும் சொல்ல முடியாது.
தகுந்த ஆதரவணம் தெரிஞ்சு நல்லா படிச்சு வம்சாவழியா வந்தவங்க சகல பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பாங்க. இப்போ நீங்க மாந்திரிகரா என்னென்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வந்திருக்கு? நீங்க எதுக்குள்ள தீர்வு கொடுத்தீங்க? நான் அதிகமா சந்திக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை, கடன் தொந்தரவு பிரச்சனை, தொழில் முடக்கம், பொருளாதார முன்னேற்றம், வெளிநாடு யோகம், திருமண தடை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல பர்டிகுலரா நம்ம அதிகமா சந்திக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை. ம், ம். இல்ல எந்த அளவுக்கு தீர்வு குடுத்தீங்க? அதனால யாராவது வந்து சொல்லியிருப்பாங்களா? இதனால நான் ரொம்ப தீர்வு அடைஞ்சேன். இதை போய் எப்படிங்க நானே என்னை பத்தி பெருமையா பீத்திக்க முடியுமா? நான் வர்றவங்களை எல்லாரையும் குணப்படுத்திடுவேன், நான் கடவுளுக்கு நிகரானா பிரச்சனை அப்படி அது வந்து நானா சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து பயனடைஞ்சவங்க கீழே கமாண்ட்ல சொன்னாங்கன்னா நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இன்னைக்கு 100 பேரை குணப்படுத்துறேன், நாளைக்கு 100 பேரை குணப்படுத்துறேன், நான் தொட்டா சரியாயிடும், நான் பார்த்தா சரியாயிடும், ஆகா ஊகான்னு அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னு சந்திரகுமாருங்கிறது ஒரு தனி விஷயம், எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் தெரியும். எனக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மெடிடேஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பயிற்சியில வந்து உங்களுக்கு வேற வேற மாதிரி அவங்க பிரச்சனையை அவங்களே சரி செய்யறதுக்கு. இப்ப மாந்திரிகங்கிறது வந்து உங்க பிரச்சனையை நான் சரி செய்கிறது, தாந்திரிகங்கிறது உங்க பிரச்சனையை நீங்களே சரி செஞ்சுக்கிறது. ஓகே. சரிங்களா? இப்ப எல்லாராலையும் லட்சக்கணக்கிலேயோ இல்ல ஆயிரக்கணக்கிலேயோ வேற மாதிரி கொடுத்தெல்லாம் சரி பண்ணிக்க முடியாது. தனக்குன்னு ஏதேனும் பயிற்சிகள் இருக்கா? விளக்கு போடுறது, கோயில்களுக்கு போறது, அன்னதானம் பண்றது, வஸ்திரதானம் பண்றது, செருப்பு தானம் பண்றது, குடத்தானம் பண்றது, பரிகாரங்கள் பண்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் தாந்திரிக முறையில வரும். சரிங்களா? மாந்திரிகங்கிறது பொம்மை கட்டுறது, மயானத்துல பண்றது, ஓமங்கள் பண்றது, உச்சாடனம் பண்றது, பேதனம் பண்றது, மந்திர உச்சாடனம் பண்றது, கருமுறை உருமுறை இந்த மாதிரி வரும் மாந்திரிகங்கிறது. இப்ப மாந்திரிகம் இப்ப எனக்கு நேரம் இல்லைங்க, நீங்களே பார்த்து பண்ணி கொடுக்குறவங்களுக்கு தான் மாந்திரிகம் பண்ண முடியும். ஐயா என்னால முடியாது, எனக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லி கொடுங்க. சரிங்களா? இப்ப சுகர்னு ஒரு நோய் இருக்கு, நீங்க டாக்டரை போய் பார்த்தும் குணப்படுத்திக்கலாம். அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற விஷயங்கள், சரிங்க சொல்றாங்கல்ல, கொய்யா இலையை போட்டு எரிச்சு குடி சுகர் குறையும், காலையில நட வாக்கிங், நாட்டு மருத்துவம், சுகர் நாட்டு மருந்து, அவங்களே அவங்க பண்ணி நோயை குணப்படுத்துறதுக்கான வழிகள் இருக்கா இல்லையா? இருக்கு. சரிதானே? அதிகமா போனாதான் இன்சுலின் வேற மாதிரி டாக்டர் நம்ம போய் பார்க்கணும். சுகர் வந்து ஆரம்ப கட்டத்துல நம்மளே பண்ணிக்கலாம். நடப்பயிற்சி எடுக்கிறது, தியான பயிற்சி எடுக்கிறது, யோகா பயிற்சி எடுக்கிறது, அப்புறம் நிறைய மூலிகை ஐட்டங்கள் போட்டு நம்ம எரிச்சு குடிக்கிறது. சுகரை டாக்டர் கிட்ட போகாமலும் சுகரை கண்ட்ரோல் படுத்தலாம். சரிங்களா? அந்த மாதிரி இதுல தாந்திரிகம் இருக்கு, மாந்திரிகம் இருக்கு. மாந்திரிகம் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எந்த பிரச்சனைக்கு தாந்திரிகம் பண்ணணும் இருக்கு. அவங்க பிரச்சனை அவங்களும் சரி பண்ணிடலாம், கொஞ்சம் நாள் எடுக்கும், இடைவிடாம பண்ணணும். மாந்திரிகங்கிறது விரைவா முடியும், இவங்களே செஞ்சு கொடுத்து அதை கியூர் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் விஷயம் மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும். நீங்க இடையில வந்து காந்தாரா ஒரு படத்தை பத்தி சொன்னீங்க, அதுலயே ஃபுல்லா வந்திருக்கு மாந்திரிகத்தை பத்தி சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே வரேன், அதுல இருந்து இப்போ வரைக்கும் சினிமாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாந்திரிகம் பண்றவங்க, பிளாக் மேஜிக் பண்றவங்களும் ஒரு வில்லனாவே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றது இருக்குது. நீங்க மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? என்ன வில்லனா பார்த்தா வில்லன், நல்லவனா பார்த்தா நல்ல. அதனால வந்து இப்ப நான் வந்து ரொம்ப எப்படின்னா, நான் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப ஒருத்தர் செய்வனையால பாதிக்கப்பட்டு வர்றாரு, அந்த செய்வினையை நான் கியூர் பண்ணும் பொழுது, அந்த பிரச்சனையை நான் தீர்க்கும் பொழுது, இந்த செய்வினை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். அதே இடத்துல நம்ம வைக்க முடியாது. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நம்ம எடுத்துட்டோம், அந்த பிரச்சனையை நான் கைக்குள்ள வச்சுக்க முடியாது, என் வீட்டு பீரோல கொண்டு வச்சு நான் பூட்ட முடியாது. சரிங்களா? அந்த பிரச்சனையை நம்ம வெளியேற்றும் பொழுது எங்கே இருந்து வந்துச்சோ அங்கதான் போகும். அப்ப இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்ப அது ஒரு கெடுதலான செயல் தான். இன்னொரு குடும்பம் ஒன்னை இழந்தாத்தான் இன்னொன்னு பெற முடியும். இவரு நல்லா இருக்கணும். அதாவது விதைய விதைச்சவன் விதைய அறுவடை பண்ண போறான், வினைய விதைச்சவன் வினைய அறுவடை பண்ண போறான். சரியா? அப்போ ஒருத்தர் குடும்பத்தை நீ கெடுக்கணும்னு நினைச்சு பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னொருத்தர் அதை கியூர் பண்ணும்போது ரிட்டர்ன் அங்க வரும். ஓகே. அப்போ வந்து நம்ம செய்வினைன்றது பண்ணவே கூடாது. வினை, அது பேரே அப்படிதானங்க, செய் வினை. நீ செய்த வினை உன்ன பிறகுதான். ஓகே. சோ நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது. ஓ இவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு ஈஸியா பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதை ரெக்கவர் பண்ணும்போது அவங்களுக்கே அடிக்கின்றது தெரிய மாட்டேங்குது. அதாவது செய்வினையை எடுக்கிறது ஈஸி, வைக்கிறது கடினம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாருக்கா இருந்தாலும் சரி, இப்ப வந்து ஒருத்தருக்கு பிரச்சனையால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அவங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சப்போர்ட்ல நிற்கும். நம்ம வணங்குற தெய்வமும் சப்போர்ட்ல நிற்கும். அப்ப அவங்களை ஈஸியா நம்ம கியூர் பண்ணிட முடியும். ஆனா ஒருத்தருக்கு கெடுதலான வேலையை செய்யும் பொழுது அவங்க குலதெய்வம் வந்து நிற்கும். 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு 7 மலை ஏறி ஐயப்பனை போய் பார்த்துட்டு விஷம் வர்றாங்க. அவங்களுக்கு போய் நம்ம செய்வனை வைக்கும் போது ஐயப்பன் வருவாரா? வரமாட்டாரா? கண்டிப்பா. அப்ப ஐயப்பனை கட்டுப்படுத்த தெரியணும்ல, குலதெய்வத்தை கட்டுப்படுத்த தெரியணும்ல. இவரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவரோட வீட்டம்மா ஓம் சக்திக்கு மாலை போட்டு எல்லா வேலையும் பண்ணும். அப்ப அங்க 2-3 தெய்வம் வரும். சரிங்களா? செய்வனை வச்சிடலாம், பில்லி வச்சிடலாம், சூனி வச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற கடினமான வேலைங்க அதிகம். உயிரை பணைய வைக்கணும்,
இத்தனை தெய்வத்தையும் கட்ட நினைக்கணும். அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம கியூர் பண்ணும்பொழுது ஐயப்பன் வருவாரு, முருகன் வருவாரு, ஓம் சக்தி வரும், இஷ்ட தெய்வம் வரும், குலதெய்வம் வரும், நம்ம தெய்வம் வரும். ஈஸியா பண்ணிடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Yeah. அதே நேரத்துல ஒருத்தருக்கு நம்ம பண்ணும் பொழுது அவங்க எவ்வளவு விரதங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தெய்வம் எல்லாம் வரும் இல்லைங்க அந்த இடத்துல. எப்படி ஒருத்தருக்கு டக்குன்னு போய் நம்ம பில்லியோ சூனியமோ ஈஸியா வச்சிட முடியும்? அதனாலதான் அதுக்கு அதிகமான செலவு, அதிகமான தொகை, அதிகமான நாள், அதிகமான பயணம். காசிக்கு போய் பண்றவங்க இருக்காங்க, மயானத்துல போய் பண்றவங்க இருக்காங்க, கடல்ல போய் பண்றவங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு பில்லியோ சூனியமோ மட்டும் ஈஸியா வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணின பூர்வ புண்ணிய கர்மாவினா அங்க வந்து நிற்கும். குலதெய்வம் வந்து நிற்கும், இஷ்ட தெய்வம் வந்து நிற்கும். ஐயப்பன் வருவார், முருகன் வருவார், வேளாங்கண்ணி வரும், நாகூர் ஆண்டவர் வருவார். அவங்க எந்தெந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அது எப்படி விட்டு கொடுக்கும்? கொடுக்காது இல்ல. அதனால பிளாக் மேஜிக்ல கெடுதல் பண்றது கொஞ்சம் ரேர். ஓகே. இத செய்வினை வைக்கிறவங்க ஏதோ ஒரு போட்டியிலையோ பொறாமையிலோ ஏதோ அந்த சமயத்தில் இருக்கிற கோவத்தாலேயோ வந்து செய்யறாங்க. இது மிகப்பெரிய தவறு தான். இது எந்த அளவுக்கு தவறோ அதை ஏத்துக்கிட்டு ஓகே இவங்களுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகர் பண்றாருல, அதுவும் தவறுன்ற மாதிரி தானே வரும். ஒருத்தருக்கு வந்து நீங்க செப்பத்தக்கட்டுல பேர் எழுதணும், அது மயானம் போகணும்னு அமைப்பு இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். சரிங்களா? இப்ப விதி கர்மா இப்படி நீங்க எடுத்துக்கங்க. மழை பெய்யணுங்கிறது விதி, அதுல நனையாம போகணும்னு நம்ம கொடை எடுத்துட்டு போறோம்ல, அதுதான் மதி. விதிக்கும் மதிக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். மழையை நம்மளால தடுக்க முடியாது, ஆனா மழையில நனையாம போறதுக்கு கொடைன்னு நம்ம ஒண்ணு எடுத்துட்டு போறோம். சரிங்களா? உங்களுக்கு பிளாக் மேஜிக் பாதிப்பு ஏற்படணும், இதனால நீங்க கஷ்டப்படணும், இதனால சிரமப்படணுங்கிற விதி அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். எத்தனை பேருக்கு பழிச்சிருதுன்னு நினைக்கிறீங்க? செய்யறது எல்லாம் பழிச்சிருமா? பழிக்காது. ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய கர்மாவினை இருக்கணும். கெடுதல்கள் நினைச்சு அவங்க அது மாதிரி இருந்து இவன் பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்படணும், பிளாக் மேஜிக்கால அவன் குடும்பம் அவமானப்படணும், அசிங்கப்படணும், துன்பப்படணும், வேதனைப்படணுங்கிற விதி அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைன்னா சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் பில்லி சூனிய ஏவல் செய்வனை வந்து உடனே பழிச்சிடாது. சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற பில்லி சூனிய ஏவலையும் எடுத்துட முடியாது. விதியினுடைய அமைப்பு, கர்மாவோட அமைப்பு தான் இங்க தீர்மானிக்கப்படுது. அதுக்கு தகுந்தாற் போலதான் நடக்கும். ஒரு மாந்திரிகர் ஒருத்தருக்கு வந்து லட்சக்கணக்கில் வாங்கிக்கிட்டு செய்வனை வைக்கிறாரு அப்படின்னா அந்த அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு இந்த மாதிரிதான் நடக்கணுங்கிற விதி அமைப்பு இருக்கு. நம்ம தெய்வம் மாந்திரிகருங்கிற ஒரு கடவுள் கிடையாதுங்க. அவர் கடவுளை வணங்க தெரிஞ்ச ஒரு தொண்டன், அவ்வளவுதான். கடவுளை வழிபாட தெரிஞ்சவங்க. இப்ப சித்தனுக்கும் பக்தனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? கடவுளை வணங்குறவன் பக்தன், கடவுளை பார்த்தவன் சித்தன். புரியுதா உங்களுக்கு? கடவுளை வணங்குறவன் பக்தன், கடவுளை பார்த்துட்டான்னு வச்சுங்க அவன் சித்தன். அதுக்கு பிறகு சாமி தெய்வத்தை கும்பிடுறதோ சாமிக்கு படைகள் போடுறதோ அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு மூக்குப்படி சித்தர். அவர் திருவண்ணாமலையில இருந்த சில்லுண்டி தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விளக்கம் வந்தாலும் செருப்பாலையும் அடிப்பாரு. சாமியை மதிக்க மாட்டார். ஏன்னா அவர் சித்தர் ஆயிட்டார். கடவுளுக்கு நிகரானவங்க சித்தர். சரிங்களா? அதுதான் பக்தனுக்கும் சித்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுளை வணங்குறவன் பக்தன், கடவுளை பார்த்தவன் சித்தன். சரியா? அந்த மாதிரி மாந்திரிகருங்கிறவர் கடவுள் கிடையாது, கடவுளை வழிபாட தெரிஞ்சவர், அதர்வனம் தெரிஞ்சவர். எப்படி எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சவர், அவ்வளவுதான். இவர் கடவுளாவே மாறிட முடியாது. கடவுள்கிட்ட உத்தரவு கேட்கணும், கடவுளோட அனுகிரகம் இருக்கணும், கடவுளோட பர்மிஷன் இருக்கணும். ஒவ்வொரு மாந்திரிகரும் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்குவாங்க. சரிங்களா? அதனுடைய அமைப்பு, அதனுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். பெரும்பாலும் மாந்திரிகத்துல நல்ல காரியங்கள் எளிதா முடிய வாய்ப்பு இருக்கு. கடுமையான கெட்ட காரியங்கள் பண்றது கொஞ்சம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, முடியும், கொஞ்சம் கடினம். ஓகே. சரி, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு நன்றி. நன்றி.